ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்ன்ற 9வது அத்தியாயத்தில் நம்ம இருக்கோம். இதில் கடைசியாக நம்ம பார்த்தது 22வது ஸ்லோகம். இதில் பகவான் தன்னுடைய பக்தர்களோட பெருமையை பற்றி அவ்வளவு எடுத்து சொல்கிறாரு. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு தான் என்ன செய்கிறேன், யோகத்தையும் க்ஷேமத்தையும் கொடுக்குறேன். அதாவது யோகம் அப்படின்றது கிடைக்க வேண்டியது, ஆனால் இது வரைக்கும் கிடைக்காம இருக்குது, அதை கிடைக்க பெறுவது. க்ஷேமம்ன்றது இந்த கிடைச்சிட்டா மட்டும் பத்தாது இல்லையா, அதை நிலைக்கணும். அதை கிடைக்க பெற்றது நம்ம விட்டு விலகாமல் நிலைத்திருப்பது. இது ரெண்டத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த இடத்துல அது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பக்தி. அதை பற்றி தான் சொல்கிறாரு. ஏன்னா பக்தர்களுடைய பெருமை பற்றி சொல்லும்போது பக்தி தானே. அப்போ இது வரைக்கும் கிடைக்காம இருக்கக்கூடிய பக்தி, ஆனால் கிடைக்க வேண்டிய அந்த பக்தி கிடைக்க செய்கிறாரு. அந்த கிடைச்ச பக்தியும் நிலைக்கவும் செய்கிறாருன்றது தான் யோகக்ஷேமம் அப்படின்றத நம்ம 22வது ஸ்லோகத்தில் பார்த்தது. இப்போது நமக்கே தோணலாம், எல்லாரும் பகவானை பற்றி உண்மையாக உணர்ந்து பகவானை மட்டுமே பக்தி செய்யலை இல்லையா. வேறு எவ்வளவோ தேவதைகள் கிட்டெல்லாம் பக்தி செய்கிறாங்க. ஆனால் யார் எந்த தேவதைகளை பக்தி செஞ்சாலும் தொழுதாலும் அது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தராத்மாவான பகவானைத்தானே போய் சேரும். ஏன்னா முன்னமே பகவானுடைய பெருமைகள், அவருடைய உண்மையான நிலை பற்றி பார்க்கும்போது எல்லாம் அனைவரும் பகவானுக்கு உடல். அதே போல அனைவருக்குள்ளேயும் மற்ற தேவதைகள், தேவர்கள் எல்லாரும் உட்பட, பிரம்மா உட்பட அவங்களுக்குள்ள அந்தராத்மாவா பகவான் இருக்காருன்னு பார்த்தோம். அப்போது யாராக இருந்தாலும் பகவானை தவிர, அதாவது கிருஷ்ணரை தவிர வேறு யார்கிட்ட பக்தி செஞ்சாலும் அது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தராத்மாவான பகவான் கிட்ட தானே போய் சேரும். அப்போ பகவான் உயர்ந்ததான அந்த முக்தியை அவங்களுக்கு கொடுத்துடலாமே. ஏன்னா அவங்க மற்ற தேவதைகள் கிட்ட பக்தி செஞ்சாலும் அவங்கள தொழுதாலும் அது உள்ளே இருக்கிற அந்தராத்மாவான பகவான் கிட்ட தானே போய் சேரும். அவங்க வேணால் தெரியாமல் எனக்கு வீடு வேணும், சொத்து வேணும் அப்படின்ட்டு நிலை இல்லாத விஷயங்களை கேட்கலாம். ஆனால் பகவான் அந்தராத்மாவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு உயர்ந்ததான முக்தியை கொடுத்துடலாம் இல்லையா. அப்போ ஏன் கொடுக்கறதில்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அது ஏன் அப்படின்னா அவங்க மற்ற தேவதைகளை குறித்து தொழுதாலும் அவங்களுக்குள்ள அந்தராத்மாவாக பகவானாகவே இருந்தாலும் எல்லாரும் தொடர்ந்து பக்தி செய்கிறது பகவான் தான் அந்தராத்மா அப்படின்ற அந்த ரியலைசேஷனோட யாரும் பக்தி செய்யலை இல்லையா. அவங்கவுங்க அந்த தேவர்களை செய்து அவங்க நம்ம கேட்குறத கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த உணர்தலோடு தானே எல்லாருமே பக்தி செய்கிறாங்க. எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, இப்போ இந்த ஒரு தேவதையை குறித்து பக்தி செஞ்சால், அந்த கோவிலுக்கு போனால் அங்கே விளக்கு வச்சா இல்லை இந்த மாதிரி செஞ்சால் எதானே கிடச்சிச்சின்னா அப்போ அந்த தேவத்தை அவங்களுக்கு அதை கொடுத்ததான் தானே அவங்க நினைக்கிறாங்க. யாரும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தராத்மாவான பகவான் நமக்கு அதை கொடுத்ததாக யாரும் நினைக்கல. அந்த உணர்தல் வரல. அப்போ அந்த உணர்தல் வராத வரைக்கும் பகவானால் அதை கொடுக்க முடியாதுன்னு அந்த ஒரு எதிர்பார்ப்பு பகவான் கிட்ட இருக்கு. உணர்தல்னு சொல்கிறத விட அந்த ஒரு விஷயம், அதாவது பகவானுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்கிறத விட நமக்கு அந்த உணர்தல் இருக்கணுன்றது பகவான் நினைக்கிறாரு. ஏன்னா அந்த உணர்தல் இல்லாமல் பகவான் எப்படி எதையும் கொடுக்க முடியும்? நம்ம வேறு எதையும் தானே இன்னும் கேட்டுட்ருக்கோம். அப்போ பகவான் தான் எல்லாருக்குள்ளேயும் அந்தராத்மாவாக இருந்து நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்குறாரு அப்படின்ற அந்த உணர்தல் வரணும். அதுக்காக தான் பகவான் காத்துட்ருக்காரு. அப்போது மற்ற தேவதைகள் குறித்து பக்தி செய்கிறவங்கள பற்றி இந்த ஸ்லோகம் இருக்குது. அது என்னதான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏப்யன்ய தேவதா பக்தாஹ யஜந்தே ஸ்ரத்தயான்விதாஹ தேபி மாமேவ கௌந்தேய யஜந்த்ய விதி பூர்வகம். ஏ அப்பி அவர்களோ என்னல்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல பகவான் வேற யாரோ சில பேர்கிட்ட இருந்து இவங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுறாருன்னு அர்த்தம். அப்போ அந்த வேற யாரோன்றது யாரு? இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் அனன்யா சிந்த எந்தோமாம் அப்படின்ட்டு அனன்யா சிந்த எந்தக, அதாவது வேற பகவானை தவிர வேற எந்த விஷயத்துலையும் எதுலேயும் சிந்தனை செலுத்தாத பக்தர்கள்னு பார்த்தோம் இல்லையா. அப்படிப்பட்ட பக்தர்களை காட்டும் வேறுபட்டவர்கள், அதுதான் ஏ அப்பி அவர்களோ என்னல்னு சொல்கிறாங்க. அந்நிய தேவதா பக்தாக, வேறு தேவதைகளுக்கு பக்தர்களாக இருப்பவர்கள். யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக, அந்தந்த தேவர்களை ரொம்ப ஸ்ரத்தையோடு தான் உபாசிக்கிறாங்க, பக்தி செய்கிறாங்க. ஆனால் என்ன, அவங்களுக்குள்ள அந்தராத்மாவாக பகவான் இருக்காங்கன்றத உணர்தல் இல்லாமல்
தே அப்பி அப்படி இருந்தாலும் அந்த பக்தர்களும் கூட மாமேவ யஜந்தி என்னையே தான் பக்தி பண்ணுறாங்க. ஏன்னா எப்படி அவங்க உணர்றாங்களோ இல்லையோ பகவான் தான் எல்லாருக்குள்ளேயும் அந்தராத்மாவாக இருக்காருன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நம்ம உணரலன்றதுக்காக விஷயங்கள் மாறிடாது இல்லையா. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த உலகம் உருண்டை அப்படின்றது முன்னாடி உலகம் உருண்டைன்றது நிறைய பேர் உணரல, அது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சாங்க. அதுக்காக உலகம் உருண்டையாக இல்லாமல் இருந்துருமா? நம்ம உணரல, அவ்வளோதான். அதுபோல் பகவான் எல்லாருக்குள்ளேயும் அந்தராத்மாவாக இருக்காருன்றதை நம்ம உணர்றோமோ இல்லையோ அதுதான் உண்மை. அப்போது என்ன சொல்கிறாரு, அவங்க மற்ற தேவதைகளை குறித்து பக்தி செஞ்சாலும் அவங்களும் எனக்கு பக்தி செஞ்சா போல தான். ஏன்னா எப்படி இருந்தாலும் நான் தான் எல்லாருக்குள்ளேயும் அந்தராத்மா. ஆனால் என்ன, அவிதி பூர்வகம், அவங்க வேதத்தில் சொன்னது போல இல்லாமல் வேறு மாதிரி பக்தி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதில் ரொம்ப ஒரு அழகான கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன அப்படின்னா, இதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது. ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி. அதாவது ஆகாஷாத் பதிதம் தோயம், ஆகாசத்துலேருந்து விழக்கூடிய அந்த மழைத்துளிகள் தண்ணீர்லாம் இருக்கு இல்லையா, யதா கச்சதி சாகரம், அது எல்லாமே இந்த கடலை சமுத்திரத்துக்கு தான் போய் சேரும். எப்படி? ஏன்னா குளத்தில் குட்டையில் இல்லை நதிகளில் எங்கே இது பண்ணாலும் அது கடைசியில் போய் சேர்கிற இடம் கடல் தான் இல்லையா. அதே போல் சர்வதேவ நமஸ்காரா, எந்த தேவதையை குறித்து எந்த தேவர்களை குறித்து நம்ம பக்தி செஞ்சாலும் கேசவம் பிரதி கச்சதி, கேசவம்னு சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ணரான பகவான் கிட்டேயே போய் சேரும் அப்படின்ற அந்த அழகான கருத்து. அது மட்டும் இல்லை, பகவான் இன்னொன்னும் சொல்ல வராரு. என்னன்னா, என்னதான் எல்லா தேவதைகளையும் தானே அந்தராத்மாவாக இருக்காருன்னா நம்ம பக்தி செய்கிறவங்க பகவான் அந்தராத்மாவாக இருக்காருன்னு அந்த உணர்தல் வரைக்கும் பகவான் அந்த முக்தி கொடுக்கறதில்ல அப்படின்றது தான். அதனால் நமக்கு அந்த உணர்தல் வரணுன்றதுக்காக தான் பகவானும் காத்திருக்காரு. நம்ம கூடிய சீக்கிரம் அதை நோக்கியே போகலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.